இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நாம் அறியக்கூடிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நம்மளோடு பேசுவாராக. அது உபாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுவாராக. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாயிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பிரியமானவர்களே, அநேக இடங்களில் அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள், அநேக நூதன உபதேசங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்கள்ல அநேக இடத்துல இந்த காரியத்தை குறித்து நம்மளோடு அப்போஸ்தலர்கள் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். தற்போது எல்லா இடங்களிலும் இந்த உபதேசத்துக்கு குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நம்ம அநேக சுவிசேஷங்கள் சொல்லுகிறது நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல உபாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. யாராவது ஒருத்தன் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி உங்களை, தீர்க்கதரிசி தான், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான், ஆனா அவங்க எழும்பி அநேக அற்புதங்களையும் செய்வார்கள். அவங்க அற்புதம் செய்வாங்க, அது நடக்கும். அது நடந்தாலும் வேதம் சொல்லுது நடந்தாலும் அப்ப நடக்கும். அவங்க செய்யக்கூடிய சில அற்புதங்கள்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம கிழக்கு தீர்க்கதரிசி அந்த ஒரு நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்லுவார், நீ போகிற வழியிலே திரும்பி வரக்கூடாது, அந்த தண்ணியும் அப்பவும் நீ புசிக்க கூடாது, நீ வேற வழியா திரும்பி போயிடுறோம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க, அதே போல அந்த தீர்க்கதரிசி போய் அந்த இடத்துல அந்த தேசத்துல ஒரு பட்டணத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லிவிட்டு திரும்பி வரும்பொழுது இன்னொரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சரியா நடந்து கொள்ளுகிறானா இல்லையா என்பதை பார்ப்பதும்படியாய் ஒரு கிழக்கு தீர்க்கதரிசி எழுந்திருக்கிறாரு. அவர் பாருங்க, அவரு போய் ஆண்டவர் உன்னை மீண்டும் இங்க வர சொன்னாரு, என் வீட்டுல அப்பமும் தண்ணியும் குடித்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியிடம் என்ன சொல்லியிருப்பா, நீ போன வழியில நீ திரும்ப கூடாது, அங்க போய் அப்பமும் தண்ணியும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, இவரு ஒரு வேளை ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியோட பேசியிருப்பாருன்னு சொல்லி போயிடுவார். அப்ப போயிட்டு திருப்பி வரும்போது என்ன செய்யும், சிங்கம் அடித்து கொண்டு போய்விடும். பிரியமானவர்களே, அதே போல அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியம் அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் நடந்தது. அந்த பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவர் திருப்பி கொண்டு வர்றாரு. அவரே சொல்றாரு, நான் அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியம் அந்த பட்டணத்துக்கு அப்படியே நேரிடும் அப்படின்னு சொல்லி, அந்த படிபீடங்கள் இடிக்கப்படும், சாம்பலாக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த காரியம் தான் நடக்குன்னு சொல்ற. அதே மாதிரி நடக்கிறது. அதே போல கள்ள தீர்க்கதரிசிகள் போல இருக்கிற நம்மளை சோதிக்க முடியாது. ஆண்டவரே சோதிக்கிறார். அவர்கள் அன்பு கூறுகிறா இல்லையா என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? அப்ப எவ்வளவு விழித்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமா, இது காலம் கடைசியா இருக்கிறது. அதே ஊழியர்கள் செய்கிற அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் அது எதன் நிமித்தமாய் நடக்கிறது? அது தேவ சித்தமா, அது தேவன் நடத்துகிற காரியமா என்று உணர்ந்து கொள்ள பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கோ இல்ல ஒரு ஆத்மா ஆண்டவருக்கு தேவைப்படுகிறதோ, அப்போ ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு பலவீனமான பாத்திரம் இருக்கிறாங்க, அவங்க சுகமாகணும், அது நிமித்தமா ஆண்டவர் அனைவரை ரட்சிப்பதற்கு அந்த இடத்துல உதவுவார்கள் என்று சொன்னால், அந்த சுகத்தை அற்புதமாய் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருன்னா அது கவனமாய் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரே பாருங்க, அநேக ஊழியர்கள் சொல்றாங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யும், பணம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பணம் மாறும் அப்படின்றாங்க, மாறுதா மாறலையான்னு தெரியல. ஆனா இது நடக்கும், ஒருவேளை நடக்கலாம். ஆனா கவனமா இருக்கணும். வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் நடக்குமே ஆனால் அதை உற்று கவனித்து கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க முடியாது. உன் தேவனாய கர்த்தரை
முழு இருதயத்தோடு உன் பலத்தோடு நீ ஆராதிக்கிறையா, அவரை கவனியா, அவரை சேவிக்கிறையா என்பதை பார்க்கும்படியால் ஆண்டவர் சோதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்ப கள்ள உபதேசங்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க முடியாது. வேற தேவர்களை அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாலே அவன் சொப்பனக்காரன் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ ஆண்டவர் அப்ப ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். தேவ சமூகத்துல போய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய வேற எந்த ஒரு அற்புதமும் அதிசயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க சரியா இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்க ஜெயம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு பாத்திரவான்களா நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் பார்ப்பாரு. ஒருவேளை நீங்க என்ன வேணாலும் நான் செஞ்சுக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் ஜெயம் பண்ணுவாரு, அவர் அற்புதம் அது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒரு அற்புதம் நடக்க போது 100 சொல்றாரு, நீ போய் வேலைக்கார சுகமாயிட்டா அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அந்த 100 உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அது சொல்றான், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, போனா போன்றா வரானா வானா வர்றதுக்கு அநேக ஆளுக்கு. அப்ப சொல்ல ஆண்டவர் அங்க இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியா இப்ப இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டும். இந்த மாதிரி அற்புதம் செய்யறாங்க, அதிசயத்தை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி காலத்துல இருக்கிறோம். இயேசு அங்கு இருக்கிறார், இயேசு இங்கு இருக்கிறார் சொல்லுவாங்க, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதான தெய்வங்களை புதியதை அறிமுகப்படுத்துவாங்க. அப்படின்னா பலவிதமான காரியம் வேதத்தில் சொல்லுவது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கும்படியா நம்ம அழைக்கிறோம். யாராவது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், மனைவிகள், இல்ல சகோதரனோ, அது நீங்க தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும், உன் குமாரன் ஆகிலும், உன் குமாரத்தி ஆகிலும், உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும், உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன் ஆகிலும் உன்னை நோக்கி நான் போய் வேற தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் சொல்வார்களா. இப்ப யாரெல்லாம் நீங்க உழுந்து போவீங்கன்னு சொல்றாரு பாருங்க. உன் தாய்க்கு பிறந்த ஒரு சகோதரர், மாமே மச்சனே அப்படின்னு சொன்னாலும் கவனமா இருக்கணும் பாருங்க. உன் குமாரன் ஆகிலும், உன் மகன் மூலமாகவும் அந்த மாதிரி காரியம், உன் குமாரத்தி ஆகிலும் அவனுடைய மகன் நிமித்தமாக இப்படிப்பட்டதான காரியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. நண்பே, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாண்டதுக்காண்டி எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை தவிர நீ வேற எந்த ஒரு தேவர்களையும் சேவிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறது. நம்ம எப்படி கவனமா இருக்கும்படி அழைக்கப்படுகிற உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிய உன் பிராணனை, உன் மார்பில் உள்ள உன் மனைவியாக, உன் மனைவி பாருங்க, அவ நிமித்தமாக மனைவிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்று வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஆட்கள் எல்லாம் ஈஸியா நம்ம என்ன செஞ்சிருவோம், செய்வோம். என் மனைவி, என் மாமே மச்சனே அப்படி சொல்ல ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செஞ்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர்களோடு பேசுகிறார். இவங்கள் நிமித்தமாய் விக்கிரக ஆராதனைக்கு உங்களை இழுத்துக் கொண்டு போவதற்கு சத்ருவானவன் ஏதாவது ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணுவான். அப்படிப்பட்ட நேரத்துல எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர்களோடு பேசுகிறார். கவனமாக இருப்போம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை சேவிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, ஆண்டவரை உண்மை என்று எங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வார்த்தை இருதயத்தில் அபியாசப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலை வலிமையாக நல்ல நிலைவரமான ஆவி எங்களுக்கு தரும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.